இன்றைக்கு ஃப்ரெஞ்ச் கதைக்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த ப்ளூ பிரிண்டில் என்னென்ன இருக்குது, அதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறேன். இதில் முதலாவது என்னன்னு சொன்னால் சிமர்ஷே dans la langue. முதலாவது விஷயம் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு லாங் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால், புது மொழி படிக்க போகிறீங்கன்னா அந்த மொழியில் மூழ்கோணம். சிமர்ஷே என்றால் என்ன? மூழ்கிறது. மூழ்கிறண்டா என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த ஒரு ஆர்வம் இருந்ததுண்டா அந்த மொழி சம்பந்தமா நீங்க மேல 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 படிச்சு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்க சின்ன சின்ன விஷயங்களை படிச்சு கொண்டே இருக்கணும். அந்த மொழி சம்பந்தமா ஆராய்ச்சி நடத்தி கொண்டே இருக்கணும். அப்படி நடத்தி கொண்டே இருந்தா தானே என்ன, புது புது விஷயங்களை நீங்க படிச்சு கொண்டே போகலாம். அந்த சிமர்ஜே டோன்லா லோங்கன்னு நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதுக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்கு. அதுக்காகத்தான் அந்த மொழிக்குள்ள நீங்க மூழ்கணும்னு சொல்றேன். அது என்னன்னு சொன்னா, முதலாவது ஃப்ராஸ். ஃப்ராஸ் நீங்க சரியா அமைக்க தெரிஞ்சிருக்கணும். எப்படி சுஜேவை போடுறது, எப்படி வேர்ப் அதுக்கேற்ற மாதிரி போடுறது, எப்படி காம்ப்ளிமோ போடுறது. இது நீங்க கட்டாயம் ஒரு பேசிக் ஃப்ராஸ் உங்களுக்கு கட்டாயம் சரியா பிழை இல்லாம அமைக்க தெரிஞ்சிருக்கணும். முதலாவது சென்டென்ஸ் என்னன்னு அமைக்கிறது. இப்ப நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன். என்னன்னு வடிவா சொல்றேன்னு சொன்னா, je mange une pomme. அப்ப je என்றது pronom sujet, mange என்றது verb, une pomme என்றது complement. அப்ப நீங்க எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை எல்லாம் உங்களுக்கு சரியா போட தெரிஞ்சாத்தான், அந்த ஒரு வசனத்தை நீங்க சரியா அமைக்க தெரிஞ்சாத்தான், அது எழுதுறதுக்கா இருந்தாலும் சரி, இல்லாட்டி கதைக்கிறதுக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வசனம் சரியா அமையும். அப்ப வசனமே நாங்க பிள்ளையா இப்ப ஜூவை கொண்ட பின்னுக்கு போட்டு மாறி மாறி குழப்பமா காய்ச்சோம்னு சொன்னா, இல்ல குழப்பமா எழுதினோம்னு சொன்னா, பிரெஞ்சை எங்களால ஒழுங்கா படிக்க இல்லாம இருக்கும். அதுக்காகத்தான் முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு வடிவ ஃப்ராஸ் அமைக்க தெரியணும். ஒரு வசனத்தை எப்படி உருவாக்குறன்னு முதல் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னா, தோன். தோன்டா என்ன? காலங்கள். காலங்கள் இப்ப ஒரு வசனம் அமைக்க தெரியுது. சரி, இன்றைக்கு இதை செய்யறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. அது நிகழ்காலத்துல சொல்றீங்க. le présent de l'indicatifல சொல்றீங்க. இதே விஷயத்த நீங்க நேற்று நடந்ததை சொல்ல போறீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கு நடந்த சொல்ற மாதிரி présent de l'indicatifல சொல்லலாமா? இல்ல. அது நீங்க என்ன செய்யணும்? அதுக்காக காலங்களை மாற்றி பழகணும். இப்ப நேற்று நடந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு என்ன டென்ஸ் பாய்ப்பம், லுப்பசே கொம்போசே பாய்ப்பம், இல்லாட்டி லம்பாஃபே பாய்ப்பம். எதண்டான உங்களுக்கு அந்தந்த சூழலுக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை மாற்ற தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி என்று கேட்கிறேன். நான் நேற்று கடைக்கு சென்றேன். நான் நேற்று கடைக்கு சென்றேன். இத நீங்க என்னன்னு பிரெஞ்சுல சொல்லுவீங்க. அதை நீங்க எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. சரியா? அடுத்தது இப்ப நீங்க காலத்தை எல்லாம் மாத்தி ஃப்ராஸ் உங்களுக்கு அமைக்க தெரியும். அது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க நாளைக்கு நடக்க போற விஷயத்த கூடி சொல்றதுக்கு நிகழ்காலத்துல சொல்லலாது. சொன்னீங்கன்னா அது முன்னுக்கு இருக்கிறாக்கு விளங்கவும் மாட்டுது. இல்லாட்டி அது என்ன அர்த்தத்துல சொல்ல வாரீங்கன்னு உங்களுக்கே அது தெரியாம போகும். அதுக்காகத்தான் சொல்றேன், நீங்க வசனம் அமைக்க தெரிஞ்ச உடனேயே காலங்களுக்கு மாற்ற தெரியணும். என்னென்ன காலம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்ப நிகழ்காலம் நிகழ்காலம், இறந்த காலம் இறந்த காலம், எதிர்காலம் எதிர்காலம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வசனத்தை மாத்த பழகும். அடுத்தது மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, கிராமர். கிராமர் நீங்க ஒவ்வொரு வசனம், இப்ப எந்த புது வசனத்தை பார்த்தாலும் சரி, இல்ல எழுதினாலும் சரி, இல்ல வாசிச்சாலும் சரி, என்னண்டான அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராயும். இப்ப நீங்க ஒரு வசனத்தை, ஒரு புது சொல்ல, ஒரு புது வசனத்தை பாக்குறீங்க. பார்த்துட்டீங்கன்னு சொன்னா, ஓகே, இது இப்படி எடுத்து பாடமாக்குறீங்களா அந்த வசனத்தை. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்? அந்த வசனத்துல என்ன சுஜே வந்திருக்கு, என்ன வேர்ப் வந்திருக்கு, என்ன காம்ப்ளிமோ வந்திருக்கு, என்ன ப்ரிபோசிஷன் பாவிச்சிருக்கணும், என்ன அட்ஜெக்டிவ் பாவிச்சிருக்கணும், என்ன அட்வர்ப் பாவிச்சிருக்கணும் என்று நீங்க அதை என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் இந்த இடத்துல இந்த ப்ரிபோசிஷன் வந்திருக்கு, என்ன ஆர்டிக்கிள் பாவிச்சிருக்கணும்,
எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு ஒரு வசனம் தான். அது வந்து இப்போ ஒரு வசனமா இருக்கேக்க நீங்க அதை சாதாரணமா அதை விட்டுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போகமாண்டா உங்களுக்கு ஒன்றும் தெரியாமத்தான் இருக்கு. அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலோ இல்ல ஒரு இடத்துல வாசிச்சீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமா ஆராய்ச்சி செய்யுங்க. இப்ப வேறொரு ஆட்கள் உங்களுக்கு அதை இருந்து மினக்கட்டு சொல்லி தர மாட்டேன். இதுக்குள்ள இது இருக்குது, இதுக்குள்ள இது இருக்கு. நீங்க தான் உங்களுக்கு எந்த லெவல்ல பிரெஞ்சு லெவல் உங்களுக்குள்ள இருக்கோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆராய்ச்சி செய்யுங்க. ஆராய்ச்சி செய்து கொண்டு போக போக இன்னும் நீங்க அந்த மொழியை பற்றி தெரிஞ்சு கொண்டே போவீங்க. அதை விட என்ன முக்கியம்னு சொன்னா அதுல இருக்கிற மாதிரி உங்களாலையும் வசனம் அமைக்க முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு ப்ரெபோசிஷன் இருக்குன்னு சொன்னா அதை பார்த்து ஓ இந்த இடத்துக்கு இது வந்துருக்கு, இந்த இடத்துக்கு இது வந்திருக்குன்னா நீங்க என்ன செய்வீங்க? அடுத்த தரம் ஒரு வசனம் அமைக்கோ இல்ல கதைக்கோ அதை யூஸ் பண்ணி கதைக்கக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு வரும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், மொழியை படிக்க போறீங்கண்டா அதுக்கு முதல் நீங்க மொழியை ஆராய்ச்சி செய்யணும். அது ஒரு வசனமா இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒரு சொல்லா இருந்தாலும் சரி, ஒரு சொல்ல எடுத்தீங்கன்னா கூடி இது வேர்பா இல்ல அட்ஜெக்டிவா அட்வர்பா என்று நீங்களாவே அதை ஆராய்ச்சி செய்யணும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அடுத்தது 4வது வந்து என்னன்னு சொன்னா écouter de la musique. இது வந்து ஒரு நாங்க புது மொழி எந்த மொழி படிக்கிறதா இருந்தாலும் இப்ப இங்கிலீஷ் படிக்க போறீங்க இல்ல பிரெஞ்சு படிக்க எந்த மொழி இல்ல அல்மோ படிக்க போறீங்களா இருந்தாலும் கூட இந்த பாட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மொழி ஈஸியா வரும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இப்போ ஒரு பாட்டு ஒரு பிரெஞ்சுல ஒரு பாட்டை கேட்குறீங்க, கேட்டுட்டீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யணும்? பிரிண்ட் எடுத்து வையுங்க. அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாத்தையுமே பிரிண்ட் எடுத்து வையுங்க. என்னென்ன மாதிரி படிக்கணும், என்னென்ன வசனங்கள். அப்ப என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதை கேட்டு 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 அதுல எந்த இது போகுதோ எந்த இது வருதுண்டேக்க உங்களுக்கு தெரியாத சொல்லுகளை எல்லாம் தேடி பார்த்து அதுக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னா இயல்பா நீங்க ஒரு மொழியை கதைக்கிறதுக்கு இந்த பாட்டுன்றது ஒரு நான் அனுபவப்பட்ட முறையில இந்த பாட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, இப்ப நாங்க வந்து போய் வழியில கதைச்சு வழியில இதண்டு சில பேர் குறைவா இருக்கலாம், சில பேர் கூடுதலா ஆக்களோட நெருங்கி கதைச்சு பழகுவீங்க. ஆனா இந்த பாட்டுல வந்து கூடுதலுமாகவே பேச்சு வழக்கு மொழிகள் பேச்சு வழக்கு சொற்கள் வந்து பாவிக்கப்படுது. அதால வந்து என்ன செய்யலாம், நீங்க மொழிக்கு கிட்ட நெருங்கோணும்னு சொன்ன இப்ப பிரெஞ்சு மொழியை படிக்கிறேன்னு சொன்னா நீங்க அதை கிட்ட நெருங்கணும், நல்லா கதைக்கணும், நல்லா எழுதணும், படிக்கணும்னு சொன்னா நீங்க பாட்டு கேட்கணும். பாட்டு கேட்டு கேட்டு ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு கேட்டு நீங்க நாளாந்தும் கேட்டுக்கொண்டு வாங்க. ஒரு பாட்டை நீங்க எவ்வளவு தடவை இப்ப உதாரணத்துக்கு ஒரு தமிழ் பாட்டு இப்ப நல்ல ஒரு ஃபேமஸா போய்கொண்டிருக்குன்னு வைங்க. அதை என்ன செய்வீங்க? ஒரு 2-3 தடவை கேட்டாலே என்ன செய்வோம்? நாங்களாவே பாடத் தொடங்குவோம். அது எல்லாருக்குமே அதே டெக்னிக் தான் இதுலயுமே. என்ன செய்யணும்? நீங்க தொடர்ந்து ஒரு பாட்டை கேட்க 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 உங்களுக்கு அது அப்படியே வாயால வரும். அதுல இருக்கிற வசனங்களா இருந்தாலும் சரி சொல்லுகளா இருந்தாலும் உங்களுக்கு பழக்கப்பட உங்களுக்கு கதை கேட்க அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாயிலிருந்து வரும். இதுதான் நான் உங்களுக்கு தார பிரெஞ்சு கதைக்கோணம் என்றதுக்கான ப்ளூ பிரிண்ட். இவ்வளவு எல்லாம் செய்துமே உங்களுக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா என்னட்ட கோச்சிங் வேற விருப்பம்னு சொன்னா என் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. அதை விட டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இல்ல டெல்ஃப் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட என் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இந்த நான் சொன்ன இவ்வளவு என் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற இவ்வளத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. பிரெஞ்சுன்றது உங்களுக்கு தூரமா எப்பவுமே இருக்காது, உங்களுக்கு கிட்டவா இருக்கும். அதே மாதிரி உங்களால ஈஸியா வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் தர ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே கதைக்கிறதுக்கு முதல் வந்து நாங்க எல்லாருமே அதைத்தான் செய்யறது. என்ன செய்வோம்? நல்லா படிப்பேன், நல்லா எழுதும், ஆனா கதைக்க மாட்டேன். அதுக்காகத்தான் நான் என்ன உங்களுக்கு கதைக்கிறதுக்குரிய ஈஸி மெத்தட்டையும் டெக்னிக் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முதல்ல சொல்றேன். ஏன்னு சொன்னா நீங்க கதைச்சு உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொண்டீங்கண்டா பிறகு எழுதுறது உங்களுக்கு உங்களோட பாட்டிலேயே தண்ட பாட்டிலேயே வரும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன், முதல் நீங்க பயப்படாம ஒரு கூச்சமும் இல்லாம தைரியமா கதையுங்க. வேற மொழி கதைக்கிறோம்ன்ற எண்ணமே இல்லாம நீங்க கதைக்க பழகலாம். அதுக்கு நீங்க இந்த நான் தர டெக்னிக்ஸ் இதுகள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதை விட உங்களுக்கு நான் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் என் சேனல்ல போட்டிருக்கிறேன்.
அப்படி உங்களுக்கு தேவையா இருந்தா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதையும் போய் நீங்க பாருங்க.